ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Famzi கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். தம்ப்நெயில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆனால் எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காட்ட போகிறேன். அதை தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் சிக்கனை நல்லா வந்துட்டு கழுவி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா பால் எடுத்து அந்த சிக்கன் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டுக்கணும். நல்லா பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா அதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம், ஒரு அரை மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போது அரை மணி நேரம் நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. இப்போ அரை மணி நேரம் நம்ம அப்படியே நம்ம மூடியே போட்டிருந்தனால மேலெல்லாம் சிக்கன் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு பாலில் ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சிட்ருக்கேன். இப்போ பாலில் ஊறின எல்லா சிக்கனையும் செப்பரேட்டாக தனியாக எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோயா சாஸ், சில்லி சாஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு பார்பிக்யூ சாஸும் போட்டுக்கிறேன். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்ச மசாலா. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். சரியான வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இந்த மசாலா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் வந்து நான் இந்த மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் நான் வந்துட்டு ஊற வைக்கலை. இப்போது இதுக்கு தேவையான மாவெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 ஸ்பூன் ஃபுல்லாக மைதா மாவு போட்டிருக்கேன். நல்லா மைதா மாவு போட்டுட்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. மைதாவோட நல்லா சிக்கனை வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு ஐட்டம் அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறனால பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனை ஊற வச்சுருந்தோம் இல்லையா பால், அந்த பாலையே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெத்தி லீவ்ஸ் இருக்குது, அது நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ சிக்கன் வந்து 10 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஆயிலில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சிக்கனாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை நான் ஃப்ரை பண்ணும்போது நீங்களே பாருங்கள், நான் ஃபுல்லாக அது எடுக்கும் போது மசாலாஸோடு சேர்த்து எடுக்கணும். வெறும் சிக்கன் எடுக்காமல் நல்லா மசாலாவோடு சேர்த்து எடுக்கணும். இன்னும் நீங்கள் உங்களுக்கு மசாலா வேணும் அப்படின்னா நம்ம போட்ட குவான்டிட்டியை விட நீங்கள் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு சிக்கன் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறமா 1 பை 1 நான் பரட்டி விட்டுட்டே இருக்கிறேன். தீயை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சாலும் முருகிடும், உள்ளே வேகாது. ரொம்ப ஸ்லோவாக வச்சாலும் அதுக்கப்புறமா கிறிஸ்பி அதிகமாக வராது. ஸோ மீடியமாக வச்சுக்கோங்க தீயை. அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் போடும்போது நல்ல ஒரு வாசனை இன்னும் அதிகமாக கொடுக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுத்த செட்டு அதே மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். செகண்ட் செட் எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு. அது ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. வாசனை பார்த்திங்கன்னா வீடே கம கமன்னு இருக்குது. சரியான வாசனை, எங்களால் வெயிட் பண்ணவே முடியலை. ஸோ சின்ன சின்ன பீஸாக இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலி ஆகிட்டே இருக்குது. இப்போ போட்ட 2வது செட்டும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதையும் எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப பக்கோடா மாதிரி இருக்குது. நல்ல வாசனை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வாசனைங்க. அந்த வாசனையை வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. உடனே சாப்பிடணும் போல் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.